கடந்த 4 நாட்களா இணையத்துல வைரலா இருக்கிறது யாருப்பா இந்த தமிழ்நாட்டோட எப்ஸ்டன் ஃபைல்ஸ்கெல்லாம் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மட்டும்தான். ஏன்னா அப்படி ஒரு பயத்தை காட்டியிருப்பாங்க சிங்கர் ஸ்வாகதா. இவங்க அவங்களுக்கு நடந்த சில அபியூசிவான விஷயம் சொல்லும்போது இந்த டைரக்டர் தான் என்ன அபியூஸ் பண்ணாங்க, அது மட்டும் கிடையாது இவங்க கிட்ட எக்கச்சக்கமான வீடியோ ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அதிர்ந்து போனோம். ஆனா ஓரளவுக்கு அந்த மியூசிக் டைரக்டர் யாரா இருப்பாங்க அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவும் முடிஞ்சது. சரி, அந்த மியூசிக் டைரக்டர் யாரு, என்னெல்லாம் திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு, ஏன் இவருக்கு எப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாமா? கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட நபரோட யூடியூப் சேனல்ல சிங்கர் ஸ்வாகதா அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட வேலை பார்த்ததாகவும் அங்க டெக்னீஷியனா இருந்திருக்காங்க. லைக் படங்கள் வந்துச்சுன்னா அது மியூசிக் டைரக்டர் கிட்ட சொல்றது, அப்புறம் சிங்கர்ஸ் யாராவது ஃபிக்ஸ் பண்றது, அவங்களுக்கு பேமெண்ட் வாங்கி கொடுக்கறது, டெக்னிக்கலா இந்த பாட்டு நல்லா வந்திருக்கா என்ன அப்படின்றத பாக்குறது அப்படின்ற மாதிரி இவங்க அங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு கர்நாடிக் சிங்கர் தான். அண்ட் இவங்க சிங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் நிறைய திரைப்படங்கள்ல இவங்க பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டு இந்த மியூசிக் டைரக்டரை போய் பார்த்ததாகவும், அண்ட் அவங்க நீங்க ஏன் பாடுறதை மட்டும் நிப்பாட்டுறீங்க, இதுலயே நீங்க ஒர்க் பண்ணலாமே, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க ஏன் என்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடாது, அதுக்கான சேலரியும் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள அந்த ஒரு நட்பு ஒரு ஒர்க் ரீதியா ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த மியூசிக் டைரக்டர் இவங்க கிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல ரொம்ப அபியூசிவா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னும், அவங்க தொட்ட இடங்கள்லாம் நானே காயப்படுத்திக்கிற அளவுக்கு நான் ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரோட அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டர் பேரையும் சொன்னவங்க ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லல, அது வேற யாருமே கிடையாது, சாம்சியஸ் அப்படின்னு இணைய நண்பர்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெயர் அப்படின்னே சொல்லலாம். இந்த சாம்சியஸ் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களே இன்னும் ஒரு தனிப்பட்ட ரேடியோ நிகழ்ச்சியில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூல ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் இவங்க பிளஸ் லிரிசிஸ்ட் மதன் கார்கியும் இருப்பாங்க. அண்ட் அதுல அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, நான் இவர்கிட்ட தான் டெக்னீஷியனா ஒர்க் பண்றேன், இவர் ரொம்ப ஜீனியஸ், ரொம்ப சூப்பரா பாட்டு பாடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சே பாதி பேர் இவங்களதான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இவரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, தனக்கு நடந்த அபியூசிங் மட்டும் இல்லாம அங்க சின்ன பிள்ளைங்க யாராவது பாட வந்தா கூட அதை கூட இவர் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாரு. அதை பாக்குறதுல இப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கு. அவர் தமிழ்நாட்டோட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாருமே பதறி போறாங்க. அப்படியா, இந்த அளவுக்கு மோசமானவரா, யார் அவரு அப்படின்னு ஆர்வம் அதிகமாகுது. யார் அவர்? இவர் தாங்க சாம்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் இணையத்துல இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலயும் இன்னைக்கு நம்ம அவரோட பயோகிராஃபியை பாக்குறோம். இவர் ஜூலை 30 மூணார் கேரளால பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போதைக்கு அவர் சிங்கரா இருக்காரு அண்ட் பாடல்களும் எழுதியிருக்காரு, சில படங்கள் ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு கிறித்துவ குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே இந்த ஆலயங்களுக்கு போறது, அங்க இந்த கிறித்துவ பாடல்கள் எல்லாமே பாடுறது அப்படின்னு மியூசிக்ல தனக்கான ஆர்வத்தை ரொம்பவும் அதிகப்படுத்திட்டாராம். மூணார்ல தான் ஸ்கூலிங் எல்லாமே முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா MCA படிச்சிருக்காரு. அது திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அவரோட கிராஜுவேஷனுக்கு அப்புறமா அவர் ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன்லயுமே ஒர்க் பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் ஒரு IT கம்பெனில வேலை பார்த்தாலும் நமக்கான வேலை இது இல்லையே, நமக்கு மியூசிக் தானே ரொம்ப பிடிச்சது, அதுல நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி 2012 அம்புலி அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு இவர் மியூசிக் கொடுக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை இயக்குனவங்க ஹரிஷ் நாராயண் அண்ட் ஹரிஷ் சங்கர் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடலை அப்படின்ற ஒரு படத்துல மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒரு மெலடிக் த்ரில்லர் பிலிமான மெல்லிசை அப்படின்ற படத்துல ஒர்க் பண்றாரு. அப்புறம் விஜய் சேதுபதி மற்றும் காயத்ரி அவர்கள் நடிச்ச புரியாத புதிர் அப்படின்ற திரைப்படத்தையுமே அவர் மியூசிக் பண்றாரு. அதே வருஷத்துலதான் இன்னும் நிறைய திரைப்படங்கள் பிளஸ் நிறைய ஜிங்கிள்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் இவர் பண்ண ஒரு ஜிங்கிள் பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் வேதா திரைப்படத்தோட டைரக்டர்ஸான புஷ்கர் காயத்ரி அவர்களுக்கு போயிருக்கு. அண்ட் 2018 பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய திரைப்படங்கள் ஒரு மியூசிக் பண்ணிருக்காரு. 20,000 கண்கள், அடங்கமரு, அப்புறம் குரிலா அப்படின்ற போன்ற திரைப்படங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாலும் 2013
2017 விக்ரம் வேதா வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ஞாஞ்சி ஆஞ்சி பாடல்களா இருக்கட்டும், இல்ல டசக்க டசக்க அந்த பாட்டெல்லாம் வேற மாதிரி இருந்தது. செம்மையாவே ஹிட் ஆச்சு. ஒரு ப்ராமிசிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைச்சிட்டாரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு அப்படின்ற மாதிரி தான் மக்களால கொண்டாடப்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விக்ரம் வேதா திரைப்படத்துக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், பெஸ்ட் அப்கமிங் மியூசிக் டைரக்டர், பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ப்ராமிசிங் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி பல விருதுகளிலுமே வந்து இவர் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய திரைப்படங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நோட்டா அப்படின்ற திரைப்படம், அப்புறம் டிமாண்டி காலனி, நிறைய திரைப்படங்களை பிளாக் பஸ்டர் மூவிலலாம் வந்து ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த மூவி தான் புஷ்பா த ரூல் அப்படின்னே சொல்லலாம். புஷ்பா 2 திரைப்படத்துக்கு இவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு. சில பல காரணங்கள்னால டிஎஸ்பி பண்ணல, அதனால இவர் பண்ணியிருப்பாரு. ஜஸ்ட் 13 டேஸ்ல இந்த மியூசிக் வந்து பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் பாடி பிளஸ் வந்து மியூசிக் பண்ணி ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டுனா என்னப்ப நல்லவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான். இந்த பாட்டும் பயங்கர வந்து ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் இன்னைய வரைக்குமே ஒரு பெஸ்ட் ஆல்பமா இவர் கூட இருக்கு அப்படின்னா அது வந்து இஸ்பேட்ட ராஜாவும் இதய ராணியும் அப்படின்னே சொல்லலாம், அந்த திரைப்படமும். ஸோ இந்த மாதிரி சில திரைப்படங்கள்ல தான் ஸ்வாகதா வந்து சிங்கரா வந்து பாடியிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து தான் இவங்களோட அஃபிஷியல் ஒர்க் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், பாடகர் அப்படின்றதையும் தாண்டி நட்பு மாறுது. அந்த நட்பு காதலா மாறுது. அந்த காதல் வந்து ஒரு விபரீதத்துல முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்வாகதா சொல்லும்போது நான் நம்பினேன், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஏதோ உண்மை மறைக்கப்படுதோ அப்படின்ற மாதிரி தான் பல பேரோட கருத்தாவுமே இருக்குது. அதுதான் வந்து சிங்கர் சுச்சி அவர்களும் வந்து ஸ்வாகதா வந்து போய் சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுல வந்து யார் தப்பு, யார் மேல வந்து தப்பு இல்லை அப்படின்றத கணிக்கிறது நம்மளோட கையில இல்லை. பட் அவங்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைச்சிருக்கு. அந்த அநீதிக்கான காரணம் இந்த மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு பெயரை சொல்லாம சொன்னாலும் பல க்ளூக்கள் கொடுத்து அண்ட் இவரை பத்தி தான் இன்னைக்கு இணையத்துல பயங்கரமா எல்லாருமே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் கொடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, 2020 வந்து ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 லட்சம் போல பணம் வாங்கிட்டு அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கதாநாயகனும் ப்ரொடியூசர் வந்து ரொம்பவே வந்து அழுது ஒரு 11 மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருப்பாரு. 2020 கோவிட் டைம்ல போய் இவர் மியூசிக் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணதாகவும், அப்புறம் அதை தொடர்ந்து லாக்டவுன் போட்டதுனால அந்த படம் அப்படியே கைவிடப்பட்டதாகவும், மறுபடியும் லாக்டவுன் முடிஞ்சு இவர் ஆல்ரெடி ஒரு பாட்டு இயக்கி கொடுத்துட்டதாகவும், அந்த பாட்டுக்கு வந்து இவங்க 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஷூட் பண்ணிட்டு சரி மேற்கொண்டு படத்தையும் முடிச்சு படத்துக்கு மியூசிக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ வந்து ரொம்ப பெரிய டைரக்டர் ஆயிட்டேன், பெரிய படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சின்ன படத்துக்குலாம் என்னால மியூசிக் பண்ண முடியாது, அதுவும் யாருனே தெரியாத ஹீரோக்காகலாம் என்னால மியூசிக் பண்ண முடியாது, நீங்க வேணா அசிஸ்டன்ட் பேரை போட்டுக்கோங்க, என்னோட அசிஸ்டன்ட் வந்து பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னதாகவும், இதனால கிட்டத்தட்ட நிறைய லட்சங்கள் தனக்கு வந்து நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் இப்பதான் ஒவ்வொன்றா வெளியாகுது. உண்மையிலேயே யார் மேல தப்பு அப்படின்றது கூடிய சீக்கிரம் காலம் காட்டி கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி பல வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காரு, பல பேர் ஏமாத்திருக்காரு அப்படின்னு மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வெளிவருது. இதெல்லாம் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.